எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக 10 புள்ளிகள் அதிகரித்து 23,420 க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் காலையில் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 120 புள்ளிகள் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நியரஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,280 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 23,460 ப்ரீவியஸ் ஹை எங்கே போச்சோ அதே ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் 420 ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா? ஏன்னா வாரத்தினுடைய கடைசி நாள். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது பிரேக் அவுட் மீன்ஸ் 23,480க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன, நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி நாளைக்கு இருக்குது. அந்த ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசியினுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாளைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ 23,280 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,200 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,100 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா 23,480 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,580 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,650 ஒரு ரெசிஸ்டன்ஸு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய கிரெடிட் மீட்டிங் பாலிசின்னு நாளைக்கு இருக்குது. இதனுடைய அவுட்புட் நாளைக்கு எப்படி இருக்கும்? இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 0.25% பார்த்திங்க அப்படின்னா ஹைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. இந்த 0.25 ஹைக் பண்ணுறதுனால மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைச்சிது அப்படின்னா, ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே வர பட்சத்தில் மார்க்கெட்டில் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 23,480 இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 600-650 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 480க்கு கீழே இருக்குது அப்படின்னா சடனாக நம்ம செல்லிங்கும் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரு. ஏன்னா திரும்ப மார்க்கெட் நல்லா செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 23,280 to 300 இந்த ரேஞ்சு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இந்த லெவல்ஸை கீழே மார்க்கெட் சடனாக இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,100 23,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 480க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 600 வரைக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா செல்லிங்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 300 உடச்சி மார்க்கெட் கீழே இருக்கணும். 23,300 கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணணும். மேபி நாளைக்கு கிரெடிட் பாலிசி இருக்கிறதுனால மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திரும்ப ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸை 480 மேலே உடச்சி காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா 300 இங்கேருந்து திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மெயினான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.